இந்த புயல் வரும் என்று ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம். மழை தான் தரும், காற்று பாதிப்பு தராதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை என்ன? தண்ணீரை வடிய வைக்கணும், அவ்வளவுதான். அப்போ விவசாயிகளுக்கு தண்ணீரை வடி வைக்கிறதுக்கு வடிகால்களை நம்ம சரியா வச்சுக்கணும். சில இடத்துல வடிகாலை ஓபன் பண்ணாம கட்டி வச்சிருப்பாங்க, வீட்டுல இருப்பாங்க, அது போய் வயல்ல மூழ்கடிச்சிடும். அப்போ வயல்களை எங்கேயாவது கவனை போட்டு திருப்பி வச்சிருப்பாங்க, நம்ம வயலுக்கு திருப்புறது. அப்போ வடிகால்லாம் திருப்பி வச்சிட்டோம்னா அந்த நேரத்துல நம்ம போக தேவையில்லை. இந்த மழை பெய்யாது, அவ்வளவா பெய்ய போகுதுன்னு வீட்டுல இருந்தீங்கன்னா அப்புறம் மூழ்கடிச்சிடும். அதுக்குள்ளவே நிறைய பாதிப்புகள், உடைப்படுக்கிறதெல்லாம் வரும். அப்போ வடிகால வசதிகளை சரி செய்துக்கணும். மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கடலுக்குள் நம்ம ஏற்கனவே செல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ இது மழை பொழிவு தான் அதிகம் கொடுக்கும், அது புயலே இருக்க போறதில்லை. ஆனால் இருந்தாலும் கடலுக்குள்ள காத்து இருக்கும், கரை கடந்தாலும் காற்று இருக்கும். அதனால இன்னும் 2 நாளைக்கு கடலுக்குள் 3 நாள் திங்கட்கிழமை வரைக்கும் கடலுக்குள் செல்லாமல் இருக்கணும். அடுத்த நிகழ்வு வருதான்னு அதை பார்த்து நீங்கள் கடலுக்குள் செல்லணும். பொதுமக்களுக்கு என்னன்னா, கால்நடைகள் வச்சிருக்காங்க நிறைய பேர். இந்த கால்நடைகள் பாத்தீங்கன்னா, கடந்த வருஷம் கடலூர்ல வெள்ளம் ஏற்பட்டு கடல்ல போய் கால்நடை 2 எருமை நீந்தி கொண்டு. ஆக இந்த மாதிரி எல்லாம் கால்நடைகளுக்கு அவசியம் நாம் கொடுக்க கூடாது. அவர்களுக்கு கட்டி வைக்காமல் இருந்தா கூட தப்பிச்சிடும். அதை கட்டி வைக்கிறது, காம்பவுண்டுக்குள்ள போட்டு அடக்கி வைக்கிறது, வெள்ளம் எல்லாம் சூழ்ந்து பொழுது ஆற்றங்கரையில கட்டுறது. அப்புறம் ஆறுகள்ல நிறைய தீவு போல இருக்கும். அதாவது பெரிய ஆறுல நடுக்குள்ள கொஞ்சம் மணல் திட்டு இருக்கும். அதுல எல்லாம் குடிசை போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் அங்க இது கொஞ்சம் நிறைய மழை பொழிவை தட்டு நீர்வரத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து நம்ம வெளியேறணும். எல்லோருமே நம்ம கால்நடைகளுக்கு தீவனத்தை நம்ம ரெடியா வச்சுக்கணும். 2 நாள் மழை பெஞ்சதுன்னா அதுக்கு உணவு வேண்டும். அப்போ அது நம்ம ரெடியா அதுக்கு சாப்பாடு வச்சுக்கணும், தீவனங்கள்லாம். அப்புறம் மின் விநியோகம் நிச்சயமா அது கொஞ்சம் பாதிச்சாலும் காற்றால் பாதிக்காது. ஏதாவது மின் விநியோகம் தடைப்பட்டாலும் கண்டிப்பா அந்த மின் விநியோகம் ஃபியூஸ் எல்லாம் போட மாட்டாங்க. கண்டிப்பா தொடர்ச்சியா மழை இருக்கிறதுனால போட மாட்டாங்க. அப்ப எல்லா மாவட்டங்களுக்கும், அது ராமநாதபுரத்துலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் சொல்றது என்னன்னா, அப்போ நம்ம எப்போதும் மின் விநியோகத்துக்கு நம்ம தண்ணி வேணும், மோட்டார்ல தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே போல நம்ம சார்ஜர் எல்லாம் போட்டு வச்சுக்கணும், மெழுகுவர்த்தி கூட வச்சுக்கணும். இதனாலதான் வேற எந்த பெரிய பிரச்சனையும் வராது. வெள்ள பாதிப்புக்கு அவர்களுக்கே தெரியும். தாழ்வான இடம் எது, நம்ம இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், நீர் சூழ்ந்திருக்கா இருக்க முன்னாடி வெள்ளத்துல, இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு அதற்கான முன்னெச்சரிக்கையை அவர்களே எடுத்துக்கணும்.